ஜோதிட வணக்கம். இந்த 2025 இந்த சனி பயிற்சியில் சனி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிருக்கு. ஸோ இந்த சனி பயிற்சியோட பலன்களில் இந்த அடுத்த 2.5 வருடங்கள் இந்த சனி பயிற்சியால் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும். அதாவது இந்த சனி மீனத்திலிருந்து உங்களுடைய கன்னி ராசி 7வது இடத்துல இருக்குது. ஸோ சனி பார்வை அப்படிங்கிறது நமக்கு 3, 7, 10 சனி நிற்கிற இடத்துல இருந்து 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்கும். ஸோ சனி நிற்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு கொஞ்சம் பாதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு என்ன வரும்னா கண்டகச்சனி அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய 7ஆம் இடம் உங்களுடைய களத்திரஸ்தானம், உங்களுடைய பார்ட்னர், ஸோ கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தொழிலில் உங்களுடைய பார்ட்னர். ஸோ இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது இந்த கன்னிராசிக்கான ஒரு இடம். மீனராசியிலேருந்து 7வது இடமா. இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் தான் சில குழப்பங்கள், பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகம். ஸோ அடுத்த 2.5 வருடங்கள் உங்கள் குடும்பத்தின் மீது ரொம்பவே உங்களுக்கு கவனம் தேவை. அதாவது கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது, விலகி இருக்கிறது, 2 பேருக்கும் சண்டை வருதல், இப்போ ரொம்ப நாள் விவாகரத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த 2.5 வருஷத்தில் விவாகரத்து ஆகிரும். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ நம்ம நெகட்டிவாக பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த மாதிரியான வேலைகளை தான் சனி ஏற்படுத்துவார். இப்போ நாங்கள் ஏற்கனவே பிரிஞ்சு தாங்க இருக்கோம், அப்போ எங்களுக்கு இப்போ இந்த பலன்கள் எப்படி இருக்கும், நாங்கள் தான் பிரிஞ்சிட்டோம், அப்போ எப்படி இருக்குன்னா, ஸோ உங்களுக்கு இதில் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ ஏற்கனவே பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு ஒன்றா சேரக்கூடிய வாய்ப்பும், ஸோ ஒன்றா இருக்கிறவங்களுக்கு சில சண்டை குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த 7.5 சனி தருவார். இப்போது நம்ம நல்ல பலன்களாக எடுத்துக்கணும். இது இப்போது சண்டை இல்லை அப்படிலாம் இல்லை, நாங்கள் விட்டு கொடுத்து போவோம், எங்களுக்கு அந்த மாதிரி சண்டையெல்லாம் வராது, நாங்கள் ஒருத்தர் புரிஞ்சுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், இப்போ ஒரு வேலை பார்க்காங்க அப்படின்னா கணவனுக்கோ மனைவிக்கோ வேறு இடத்தில் பணி மாற்றம், ஸோ உங்களிலேருந்து அவங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு சூழல் உருவாகும். இப்போ புதுசாக திருமணமானவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுவாங்க, மனைவியோ என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஸோ குழந்தை உண்டாகி கன்சீவ் ஆகி அம்மா வீட்டுக்கு போவாங்க, இல்லை வேறு இடத்துல பணிமாற்றமாகி போவாங்க, இல்லை கணவனுக்கோ மனைவிக்கோ வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். ஸோ அப்படி கணவனும் மனைவியும் கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் என்ன பண்ணலாம், ஏற்படலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அது ஒரு நல்ல பலன் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரே இடத்துல உள்ளே இருந்து பிரச்சனைகளை சந்திக்கிறத விட ஸோ கொஞ்சம் தூரமாக இருந்து அவங்க வேலை பார்த்துட்டு அவங்க அன்பு நல்ல முறையில் இருந்தாலும் அது ஓகே தான். ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப அமைப்பு, குடும்ப ஒற்றுமை, அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். கண்டகச்சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்ட்னர், ஸோ அது பார்ட்னர் நம்ம கணவன் மனைவி, தொழிலில் பார்ட்னராக இருக்கலாம், நண்பர்களை கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நண்பர்களுக்குள்ள பிரச்சனை வர்றது, இல்லை குடும்ப ஒற்றுமையெல்லாம் நல்லா இருக்குது, நாங்கள் அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் எங்களுக்கு அப்படின்னா, உங்களுடைய நண்பர்கள்கிட்ட சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கன்னிராசிக்கு இந்த அடுத்த 2.5 வருஷம் இந்த 7.5 சனி மற்ற எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. குறிப்பாக குடும்பத்தில் தான் சில குழப்பத்தை உண்டு பண்ணுவார். அதை வச்சு நம்ம பயப்பட வேண்டாம். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் முழு கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப பிஸியாகவே வச்சுருக்கணும் உங்களை. நீங்கள் பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பில்லை. ஸோ நீங்கள் வேலை இல்லாமல், பிஸியாக இல்லாமல், நீங்கள் சும்மாவே வீட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் குழப்பங்கள், பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் வர வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் கன்னிராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய தொழில் விஷயமாக நீங்கள் உங்களை ரொம்பவே பிஸியாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இந்த அடுத்த 2.5 வருடங்களுக்கு.